ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் டைமில் எடுத்தது. ஒரு பார்சல் ஒன்று பஸ்ஸில் வரும். ஸோ அதுக்காக ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போகணுன்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கே பஸ் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 9:30 எல்லாம் இருக்கும். 8 மணிலேருந்தே பிள்ளைங்கள சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், போயிட்டு வந்து சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு வண்டி ஏறி ஒரு 2 ஸ்ட்ரீட் தாண்டினோடனே எங்கள் அல்ஃபிக்கு பசி வந்துருச்சு. பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிருச்சு. பசிக்குதுன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாது. பஸ் வந்துடும், லேட்டாக போனால் அப்புறம் அவங்க பஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா பஸ்ஸு வரல. 1/2 hour லேட் ஆமாம். சரி, அது வரையும் என்ன பண்ணுறது, 10:30 மணிக்கு பஸ்ஸு வந்து நம்ம பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 11 ஆயிரும். அதனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் ரோட்டு கடை இருக்கும் இல்லையா, வண்டி, அங்கே வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு முட்டை தோசை சொன்னாங்க. நாங்கள் சப்பாத்தி சொன்னோம். டக்குன்னு தோசை போட்டு கொடுத்துட்டாங்க. சப்பாத்தி வந்து தேய்க்க லேட் ஆகும். கையில் தோசை வாங்கின உடனேயே போலீஸ்கார் வந்துட்டார். கிளம்புங்க, டைம் ஆச்சு, கடையை க்ளோஸ் பண்ணுங்கள், வாங்கினது வாங்கிட்டோம், சீக்கிரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 முட்டை தோசையவே 4 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பகலில் பார்க்குறக்கும் நைட்டில் பார்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பகலில் பயங்கர பிஸியாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டு நைட்டில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்போ நாங்கள் எங்கள் பார்சல் வந்த பஸ்ஸு வந்துருச்சு. அங்கே போய் பார்சலையும் எடுத்துகிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, சாப்பிடாமல் இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடவும் எச்சா பசி ஆகிடுச்சு. அப்புறம் பள்ளிப்பாளையம் போய் ஒரு ஹோட்டலில் புரோட்டா வாங்கிட்டு வீட்டுக்கே போயிட்டோம். அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தா பயங்கர கூட்டம். அதனால் கொத்து பரோட்டா, அப்புறம் சும்மா சாதா பரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கே போயிட்டோம். வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கும்போது மணி 12.